பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஜாக்லினோட கரண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி பாலூட்டி வளர்த்த பாம்பாக கொத்துதடி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவை ஊட்டி ஊட்டி வளர்த்தோமே, இப்படி நம்ம முதுகலை குத்திட்டாலே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சௌந்தர்யா வந்துட்டு ஓப்பன் நாமினேஷனில் ஜாக்லினோட நேமை சொன்னது தான் காரணம். ஸோ சௌந்தர்யா என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி அந்த டெவில் டாஸ்கில் வந்துட்டு எப்போ சேது நான் சொன்னாரோ குரூப்பாக விளையாடாதீங்க, அது உங்களை ஸ்பாயில் பண்ணுது, உங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொன்னாங்களோ அப்போவே அவங்க விஷால் கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஜெஃப்ரியும் சரி சௌந்தர்யம் சரி ரொம்ப ஓப்பனாக நாங்கள் கோவா கிடையாது, நாங்கள் இனிமேல் தனியாக இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறோம் அப்படின்னு காமிச்சுக்கணுன்றதுக்காகவே வந்து தனியாக ஒவ்வொருத்தர் கூட சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ஓப்பன் நாமினேஷனில் சௌந்தர்யா அவங்க பேர் சொல்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த கேங்லாம் கிடையாதுங்க, என்னை கேங்குன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரிங்க ஆஃபீஸர், நான் தனியாக தாங்க ஆஃபீஸர் விளையாடுறேன் அப்படின்னு காமிச்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், செய்தனா நீங்கள் கேங்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் உங்கள் கேங் எந்த இடத்துல ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா சௌந்தர்யா இங்கே நாமினேட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜாக்லின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஜோன் கிரியேட் பண்ணி வச்சு எங்களை வச்சு சேஃபாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கா, அவளுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா என்ன இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாளோன்ற பயத்திலே நாங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எந்த இடத்துலமா அவங்க உங்களை கூப்பிட்டாங்க, இப்போது அன்றைக்கி தர்ஷிகா சொல்கிறாங்க, இது என்ன உங்கள் அப்பா வீடா நீ பாட்டுக்கு இருக்கிறதுக்குன்னு தர்ஷிகா கேட்டாங்க தான். அதுக்கு யார் துள்ளிட்டு வந்தது? சௌந்தர்யா எந்த இடத்துல பிரச்சனை வராதா அந்த இடத்துல நம்ம போய் நம்ம இப்படி அப்படி ஆட்டிட்டு ஸ்கோர் பண்ண முடியாதான்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த பிரச்சனை, அது ராணவ கூட பிரச்சனை, முத்துக்குமரன் கூட பிரச்சனை, யார் கூட இருந்தாலும் அவங்க கேமுன்னு தனியாக அவங்களோட கேம் பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்று கியூட் மோடுக்கு போகணும், இல்லைனா ஒரு டெவல் மோட்டில் போய் கத்தணும், இது மட்டும் தான் அவங்களுக்கு பண்ண தெரியும். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக தான் போய் நின்னாங்க. அதை கூட பலரும் பார்த்துட்டு ஜாக்லினுக்காக சௌந்தர்யா போய் நிற்கிறாங்க, வாட் அ கியூட் பாண்டிங் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி தன்னை வந்து வெளியே அந்த மாதிரி தன்னை காமிச்சிக்கணுன்றதுக்காக தான் அவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க சௌந்தர்யா. பட் இதில் அவங்க ஜாக்லினை தேவையில்லாமல் இழுத்து விட்டுறாங்க. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, அப்படி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் சப்போர்ட் பண்ணலன்னா என்ன நினச்சிக்குவாளோ அப்படின்றதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன். அது உன் முட்டாள்தனம். மேபி அவள் சொல்லியிருந்தா கூட அது உங்களோட முட்டாள்தனம், நீங்கள் அப்படி போய் பண்ணணும், உங்கள் கேமுக்கு என்ன தேவையோ அதை பண்ண வேண்டியது தானே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் முத்துக்குமரன் அன்னைக்கே சொன்னார், நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இந்த வீட்டுக்குள்ளே டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை, அவன் வரணும், அவனுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போகணும், நம்ம நாமினேஷனில் நாளைக்கு அவன் தப்பே பண்ணாலும் அவனை போய் நாமினேஷன் அவன் பேரை சொல்லும்போது என்ன இவன் தன் கூடவே சுற்றிட்டு இருந்தோன்னு முதுகில் குத்திட்டான் அப்படின்னு பார்க்குறவங்க மக்கள் நம்மளை நினைப்பாங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் நம்மளை தான் நினைப்பாங்க. ஸோ தேவையில்லாத ஒரு பாண்டிங்குள்ளே போய் இவன் என் ஃப்ரெண்டுன்ற ஒரு கேம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கேமில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்றதை முத்துக்குமரன் அன்றைக்கே சொன்னார். ஆனால் அன்றைக்கி ஜாக்லின் என்ன சொன்னாங்க, இருந்துட்டு போடா, நீ ஃப்ரெண்டாக நீயும் மஞ்சளே ஃப்ரெண்டாக ஓப்பனாக இருந்துட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு நீ என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்கிறேன்னா இதுக்காக தான். ஏன்னா அன்றைக்கி ஜெஃப்ரி நம்ம சௌந்தர்யா அண்ட் ரயானுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பார், இம்சை அரசி, அப்புறம் ஏதோ ஒரு ராஜா அப்படிலாம் கொடுத்துருப்பார் இல்லையா. அப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஜெஃப்ரி பாரு தான் ஃப்ரெண்ட்ஸே இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ அந்த தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போய் அப்புறம் அவனுங்க நம்ம அவனுக்கு பண்ணுற தப்பை நம்ம சொல்லிட்டோம்னா அது வெளியே தப்பாக போகுன்றதுக்காக முத்துக்குமரன் அன்றைக்கே சொன்னார். பட் அதை இன்றைக்கி உணர்ந்து ஜாக்லின் அழுகிறாங்க. நானா மச்சான் அவன்கிட்ட வந்து நிற்க சொன்னேன், நானா மச்சான் கேட்டேன், அவன் என் ஃப்ரெண்டாக இருந்து என் முதுகில் குத்துறாளே, என் எதிரி மாதிரி என் முன்னாடி நின்னா பரவாயில்ல, என் முதுகில் குத்துறாளே அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே எப்படி நடிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜாக்லின் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் 2 ரீசன். ஒன்று, 3rd சீசனில் பாய்ஸ் கேங் இருந்தாங்களே, சாண்டி மாஸ்டர், கவின், இவங்களாம் ஒரு கேங்காக அது ஆர்கானிக்காக ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பயங்கர ஃபன் என்டர்டைன்மெண்ட்டான குரூப் அப்படின்னு தம்மங்களை காமிச்சுக்க ட்ரை பண்ணாங்க. இன்னொன்று, சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ அவங்க கூட நம்ம கேங் சேர்ந்தால் அவங்க சப்போர்ட்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதை இன்னைக்கு ரயானே ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா ரயான் அண்ட் மஞ்சரிக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அப்போ ரயான் கிட்ட மஞ்சரி சொல்லுவாங்க, அருண்லாம் ஹெவி பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அப்படின் போது ரயான் சொல்றாரு, அப்ப சௌந்தர்யா மட்டும் என்ன, அவளும் தான் ஹெவி பிஆர் வச்சிருக்கா அப்படின்னார். ஸோ இதை தெரிஞ்சுதான் ரயான் வந்த உடனே சௌந்தர்யா கூட சேர்ந்ததுக்கு காரணம், சௌந்தர்யாக்கு வெளியே பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, முத்துக்குமரனை விட சௌந்தர்யாக்கு தான் சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம அவ கூட போய் ஒட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சாரு. அதே தான் சௌந்தர்யா பண்ணாங்க. நம்ம தனியா ஏதாவது கிறுக்குத்தனமா பண்றதுக்கு ஒரு குரூப்போட பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாக்லின் அப்படின்னு சௌந்தர்யம் பண்ணாங்க. அண்ட் ஜெஃப்ரி இவங்க எல்லாரையும் வச்சு அவனும் ஒரு கேம் ஆடினா. பட் இப்போ அந்த பாண்டிங் அப்படின்றது உண்மையாகவே ட்ரூவாக இருந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் கேம் ஃபோக்கஸ்டாக போகிறோம் அப்படின்ட்டு போயிருக்கலாம். இந்த கேங் அப்போ தேவைப்பட்டுச்சு, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது தப்பாக போயிருமோன்ற பயத்தில் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களே தவிர மற்றபடி இவங்க கண்ணீர் விட்டு கதற அளவுக்கெல்லாம் இந்த பாண்டிங், இவங்க ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரின்ற பாண்டிங் அப்படி ரொம்ப பெரிய ஒரு லவபிள் பாண்டிங்லாம் கிடையாது. ஸோ போதும் அவ்வளோ சீன்லாம் இல்லைம்மா, ஜாக்லின் அடுத்த வேலையை பாருமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ பாப்போம், இப்போ தான் நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யாரை சொல்கிறாங்க, என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.